இப்போ நீங்கள் வெளியிலேருந்து வர டெக்னிக்கல் டீச்சர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு டீச்சராக இருக்காங்க, ப்ரொஃபஸராக இருக்காங்க, இல்லை வேறு இன்ஜினியரிங் காலேஜஸில் அவங்க தன்னுடைய நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கணும்னு இங்கே வராங்க. சப்போஸ் இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் இங்கேயே தரீங்களா இல்லை வெளியில்? இல்லை, நாங்கள் கண்டிப்பாக வந்து மற்ற ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் இப்போ ஐஐடியில் இல்லை என்ஐடியில் அந்த மாதிரி அவங்க எங்களோட ஃபீல்டுக்கு தேவையான ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் போது அங்கே போய் எங்கள் டீச்சர்ஸ் டெவலப் பண்ணிட்டு வராங்க. இல்லை இன்டர்நேஷ்னலாக போகிறாங்க. ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி போகும்போது அந்த லேப்ஸில் எந்த அளவுக்கு இருக்குன்றதையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் இங்கே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங், ஏன்னா எங்கள் டீச்சர்ஸாக இருந்தாலும் இவங்க நாலேஜும் அப்டேட் ஆகணும். ஸோ இதுக்கும் நாங்கள் வந்து ட்ரைனிங்க்கு எக்ஸ்போஷர் அவங்கள மற்ற யூனிவர்சிட்டிஸில் போய் பார்த்துட்டு வர சொல்கிறோம். ஸோ அங்கே என்ன மாதிரி டெவலப் ஆகிருக்காங்களோ அது இங்கே நாங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணுறோம். அப்போ அந்த அறிவை அந்த நாலேஜை வச்சு தான் வர டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. பட் இப்போ நார்மலாக இப்போ இங்கே ஒரு வெளியிலேருந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு காலேஜ்லேருந்து ஒரு டீச்சர் வராங்க, இல்லை டீச்சர்ஸ் வராங்கன்னா நீங்கள் சொன்ன இந்த 3 டிபார்ட்மெண்ட், மேஜர், கோர் டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் த ட்ரைனிங் எவ்வளோ நாள் இருக்கும்? மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 5 நாள் இருக்கும் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ன்றது. இதுக்கு அந்த 5 நாளுக்கு நாங்கள் கரெக்டாக கரிக்குலம் போட்டு எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் அந்த 5 நாளில் அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஃபீல்டை பற்றி தெரிகிற அளவுக்கு நாலேஜ் கொடுத்துருவோம். இதை தாண்டி ஒரு சில ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு லாங் டியூரேஷன் வேண்டியது இருக்கும். 2 வாரம். இப்போ ஒரு நியூலி ரெக்ரூட்டட் டீச்சர் வராங்க, 1 வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர், ஏன்னா இப்போது கொடுக்குற ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு நல்ல டீச்சராக ஷைன் பண்ண முடியும். அதனால அவங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு இண்டக்ஷன் ட்ரைனிங்னு அவங்கள எல்லா விதமான பெடகாகி, ஈவன் அவங்களுக்கு ஒரு மைக்ரோ டீச்சிங்னு எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரி ஒரு கேமரா முன்னால் எடுக்கும்போது அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, எதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும். ஸோ அது 2 வீக்ஸ். இப்போ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்தால் 3 வீக்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டியூரேஷனில் வருது. இதை தாண்டி இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் வரும்போது 4 வீக்ஸுக்கே கொடுக்குறோம். ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க இங்கே வந்து நாங்கள் எப்படி என்னெல்லாம் வச்சுருக்கோன்றது பார்க்குறாங்க. அவங்கள மற்ற அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற மற்ற இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம். அதை தாண்டி அவங்க கல்ச்சர் ஆஃப் இந்தியாவும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் வந்து 4 வீக்ஸில் இருக்கும்.